அடுத்து நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷியாம் நினைக்கிறார். வணக்கம் திரு தராஷியாம், இந்த மீட்டிங்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கேட்கிற அளவுக்கு தொகுதிகளை எல்லாம் தரவே முடியாது. 70 தொகுதிகளை அவர்களுக்கே கொடுத்து விட்டால் அதிமுக இப்போது இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏக்கள் எங்கு போய் நிற்பார்கள்? கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் கணக்கே எப்படி என்றால், பிஜேபிக்கு 15% வாக்கு இந்த தொகுதியில் இருக்கிறது, இங்க அதிமுகவுக்கு ஒரு 20% இருக்கிறது. அந்த தொகுதி எங்களுக்கு வேண்டும். இதுல 75 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட சிட்டிங் எம்எல்ஏ. இன்னும் சொல்ல போனால் ஏப்ரல் மாதம் ராஜ்யசபா தேர்தல். இந்த தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை ஏற்பட்டு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ அதிமுக அணியில் பிரிந்து விட்டார்கள் என்றால் ராஜ்யசபாவில் ஒரு சீட்டு போய்விடும். 34 68 எம்எல்ஏ வேணும். இப்போதே அது இல்ல. பிஜேபியோட சேர்த்து 75 எம்எல்ஏ என்று வைத்தால் 4 எம்எல்ஏ ஏற்கனவே போயாச்சு ஓபிஎஸ் ஓட. ஒரு எம்எல்ஏ செங்கோட்டையன். 5 போயிடுச்சு. இப்பவுமே 5 போயிடுச்சுங்க. கையில இருக்கிறதே 70 தான். இதுல ஒரு 4-5 போனா அவ்வளவுதான். திமுக 5வது வேட்பாளரை நிறுத்தி ஜெயித்து விடும். தேர்தலுக்கு முன்பு அது பெரிய வெற்றியாக மாறிவிடும். எனவே அப்படியான ஒரு முடிவெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கவே மாட்டார். ஏற்கனவே 20 கொடுத்திருக்கிறார்கள். சற்றேற குறைய அதை ஒட்டித்தான் அமையும். என்டிஏவுக்கு மொத்தமாக கொடுத்து விடுங்கள், நாங்கள் பிரித்து கொடுக்கிறோம், அந்த அந்த பருப்பை இங்கு வேகாது. காரணம் என்னவென்றால் எல்லா கூட்டணி கட்சியும் நேரடியாக, அது திமுக இருந்தாலும் சரிதான், நேரடியாக களத்தில் இருக்கிற மேஜர் பார்ட்னரோடு ஒப்பந்தம் போட்டு தொகுதிகள் இந்த தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டு அந்த ஒப்பந்தத்தை பத்திரிகையாளர்கள் காட்டுவார்கள். வழக்கம் இதுதான். இப்ப இதுல ஒரு கடந்த சட்டமன்ற தேர்தலோட ஒரு மும்மடங்கு தொகுதிகளை அதிகமாக பாரதிய ஜனதா கேக்குதுன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு எங்கே இருந்து வந்தது? கேட்கறதை கேட்போம் என்கிற நம்பிக்கை தான். கேட்பது நமது உரிமை, கொடுப்பது அவர்கள் இஷ்டம் என்கிற நம்பிக்கை தான். எப்படி 70 கொடுத்து விட்டு இப்ப பாமக அவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? அப்ப தேமுதிக அவர்கள் குறிவைக்கிறார்கள். பல கட்சிகளை எல்லா கூட்டணியும் அப்படித்தாங்க. பல கட்சிகளை குறிவைப்பார்கள். கடைசி நேரத்தில் அமையாமலும் போகும். ஆனா மேஜர் பார்ட்னர் 150 தொகுதியில் நிக்கணும்ல. அதிமுக 160 நிக்க வேண்டும். 150 வச்சா கூட கையில இருக்கிறது மிச்சம் 84 தொகுதி தான். 84ல 70 பிஜேபிக்கு கொடுத்துட்டு மிச்சம் 14 தொகுதி ஒருத்தருமே வரமாட்டாங்க. இப்படி கொடுத்தாலே மற்ற கட்சியெல்லாம் விஜயோட போயிடும், இல்ல திமுகவோட போறதுக்கு முயற்சி எடுக்கும். இல்ல அதுலதான் ரெண்டு சந்தேகங்கள் இதுல எழுது. ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய கட்சியும் கூட வரும் அப்படின்னு தன்னோட நம்பிக்கை ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு பெரிய கட்சி வர்றதுக்குள்ளேயும் தங்களுக்கான இடத்தை கேட்டு வாங்கிடணும் அப்படின்னு பாரதிய ஜனதா நினைக்குதா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. வேற எந்த கட்சிகளும் வர வாய்ப்பு இல்லை, அதனால இருக்கக்கூடிய தொகுதிகளை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு பாரதிய ஜனதா நினைக்குதா? இதுல என்ன சார், எப்படி பார்க்கலாம் அதை? தமிழ்நாட்டுல பெரிய கட்சிங்கிறது திமுக அதிமுக மட்டும்தாங்க. பிஜேபினாலும் சரி, காங்கிரஸ்னாலும் சரி, கம்யூனிஸ்ட்னாலும் சரி, தேமுதிக, நீங்க எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்க, பெரிய கட்சிங்கிற அந்த பட்டியல வர முடியாது. காரணம், திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படிதான். நீங்க தேசிய அளவில் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிடலாம். இங்கு பொது வழக்குல என்னவா சொல்லப்படும்? திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி, அவ்வளவுதான். பொதுவாக கூட்டணி என்பது தேர்தலுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்புதான் தொகுதி பங்கீட்டுலாம் முடிவு செய்யவே முடியும். திமுக கூட்டணி 7-8 வருஷமா இருக்கு, தொடர்ந்து இருக்கு. எனவே அந்த கட்சியில் பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதும் தொகுதியெல்லாம் முடிவாகாது. இத்தனை தொகுதிகள்னு நம்பர் சொல்லிட்டாலே அப்புறம் மேற்கொண்டு கூட்டணிக்கு ஆள் வராத. அவர் பெரிய கட்சின்னா தாவேக்காவை மனதில் வச்சுட்டு சொன்னாருன்னா நான் நினைக்கிறேன். தாவேக்கா இன்னமும் அவங்க ஓட்டு வங்கியே ப்ரூவ் பண்ணல. அது எப்படி பெரிய கட்சி ஆகும்னு எனக்கு தெரியல. அது இப்ப இல்லடா ஆயிடுச்சு. அவர் தான் 200 தொகுதிகளை ஜெயிப்போம்னு சொல்லிட்டாரு. திமுக 200ல ஜெயிக்கும்னு சொல்லுதுன்னா தாவேக்காவும் 200ல ஜெயிக்கும். எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு மடி வேலை போய் 210ன்ட்டாரு. இன்னும் 250 300 தான் யாரும் நம்பர் சொல்லல. அப்ப இதுல இயல்பாக எதுங்க சாத்தியம்? பிஜேபிக்கு என்ன சாத்தியம்னா, அதிமுகவுக்கு 5 இடம் கிடைச்சா பிஜேபிக்கு 1 இடம் கொடுக்கலாம். இது கலைஞர் காலத்து ஃபார்முலா. 5 இடம் திமுக கிடைச்சா 1 இடம் கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கணும். பல முறை அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. அதை அதனாலதான் வேற யாரும் உள்ள கூட்டணிக்குள்ள வர வாய்ப்பு இல்ல, இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம்னு முயற்சி பண்றாங்களா? யாருமே வரலன்னாலும் அதிமுக தான் நிற்கும். அது எப்படி இவங்களுக்கு கொடுப்பாங்க? யாருமே வரலன்னு வச்சுக்கிடுவோம். உதாரணமா எந்த அணியுமே வரல, பாமகவும் வரல, யாருமே வரல, அப்பவும் அதிமுக தான் அதிகப்படியான இடத்துல நிற்கும். பாஜக நிற்குதுன்னா கீழே களப்பணியாளர்கள் வேணும், அதிமுக காரங்க வேலை பார்க்கணும், ஓட் டிரான்ஸ்பர் வேணும். ஆரம்பத்திலேயே நம்ம கட்சியை ரொம்ப அழுத்தம் கொடுத்து வாங்கிட்டாங்க. எங்க 63 தொகுதி திமுக கூட்டணியில காங்கிரஸ் வாங்கினதாங்க அதோட முதல் பிரச்சனையே. பெரிய பிரச்சனையே அதுதான். 63 வாங்கின உடனே ஆட்டோமேட்டிக்கா மனதளவுல சோர்ந்துருவாங்க. அந்த மாதிரியான ரிஸ்கோ அப்படியான ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனோ திமுகவும் எடுக்காது, அதிமுகவும் எடுக்காது.
இப்போதைக்கு தேசிய கட்சிகளுக்கு இருக்கிற வாய்ப்புங்கிறது அந்த 20-25 தான். அதை தாண்டின வாய்ப்பே இல்லை. உங்களுடைய பார்வைக்கு நன்றி திரு தராசியம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.